அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலால் 10 பேர் மரணம் என்பதான தகவல் தினக்குரல் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக காணப்படுகிறது. அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதேச சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய தொற்றுநோய் பிரிவு வைத்தியர் தேஜன சோமதிலக்கு தெரிவித்திருப்பதான தகவலாக அது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு விடயங்கள் அவரால் இது குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருப்பது இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. மழையுடனான காலநிலை மற்றும் விவசாய நடவடிக்கைகள் காரணமாக தற்போது எலிக்காய்ச்சல் நோயினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 22 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இவ்வகையான நோய் தாக்கங்கள் காணப்படுகின்றன. அனுராதபுரம் மாநகர எல்லையிலும் இதுவரை எலிக்காய்ச்சல் நோயினால் 346 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பது இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் 10 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டில் இந்த மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலினால் 17 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் 281 பேர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொற்றுநோய் பிரிவினுடைய தகவல்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எலிக்காய்ச்சல் நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டிய விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் உரிய மாத்திரைகளை பாவிப்பதன் மூலம் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதான தகவலும் அதன் மூலம் வெளியாக இருக்கின்ற தகவலாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்.